என்ன வாரேன்? புத்தி இல்லாம வாரேன். புத்தி இல்லாம தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. என்ன கிறிஸ்தவங்கிற பேரை கொண்டு போனாங்க. வஸ்திரத்தை உடுத்து கொண்டாங்க, வெள்ளையும் போட்டு கொண்டாங்க, பவுடரை பூசி கொண்டாங்க, அச்சாரத்தை போட்டு கொண்டாங்க, கிறிஸ்தவங்கிற அடையாளத்துக்கு பைபிளை வச்சு கொண்டாங்க. ஆனால் என்ன கொண்டு போகல? அந்த தீவட்டி எரியக்கூடியதுக்கு ஆதாரமாக இருக்கிற எண்ணெயை மறந்து போயிட்டாங்க. தீவட்டி இருக்கிறது, தீப்பட்டி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. நாலாவது வசனம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். அவர்களுக்கு யோசனை, நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள், நம்ம வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வரக்கூடாது. தேவனுக்கு விரோதமான காரியம். மனசை அடக்கணும், பேச்சை குறைக்கணும், ஒரே மனசில் இருக்கணும், வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் அபிஷேக தைலம். புத்தி உள்ளவர்களாய் நமக்கு ஒரே சிந்தனை. ஆராதனை முடியது வரைக்கும் நலம் குலம் ஒன்று சொல்லாமல் ஆராதனையில் முழு மூச்சியாக இருந்து கர்த்தர் நம்முடைய காரியங்களை கவனிக்கிறார் என்று சொல்லி புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் இருதயங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். 5வது வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், நியாய தீர்ப்பு வருது, மணவாளனை சந்திக்க போகிறோம். மணவாளன் வரது சத்து தாமதமானோன்னு எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். 6வது வசனம். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. நினையாத வேளையிலே ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. ஒரு திருடன் ராஜாமத்தில் திருட வருகிறது போல தான் ஆண்டவர் வருகை இருக்கும்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம புத்தி உள்ளவர்களாய் எனி தினமும் ஆயத்தமுள்ள கனிகளைப் போல பரிசுத்தத்தை காத்து கொண்டு பெர்ஃபெக்டா கர்த்தருக்கு பிரியமான எப்போதும் இருக்கிறவர்களாய் சென்ம குணத்தெல்லாம் மாற்றணும். நான் அதே குணத்தையும் கூட சேர்த்து கொக்கி போட்டு டவுன் பஸ்ஸில் மாதிரி கொக்கி போட்டு இழுத்துட்டு வந்தோம்னா நிற்க முடியாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு. தொட்டில் பழக்கத்தை கட் பண்ணி அதை அங்கே விட்டுறணும். அல்லேலூயா. பழைய மனுஷனெல்லாம் களைந்து நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். அப்பந்தான் நமக்கு அந்த நேரத்தில் ஓடக்கூடாது, ஆயத்தமாக இருக்கணும். எப்போ கேட்டாலும் பதில் சொல்லுகிற திராணி நமக்கு இருக்கணும். ஆண்டவர் எப்போது வந்து பார்த்தாலும் நடு சாமத்தில் முழித்திருக்கிற ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். அவருக்கு சொந்த பிள்ளையா இருக்க வேண்டும். உன்னை தேடி வரும்போது நீ விழிச்சிருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவார். நீ கொரட்டை விட்டு சமகாலத்தை விட்டு தலைவலியை மூடிக்கிட்டு கொரட்டை விட்டு உறங்கினதுக்கும் முழிச்சிருந்து செபிக்கிறதுக்கும் அவருக்கு பார்வையில் எப்படி இருக்கும்? நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். ஜெனரலா ஒரு சத்தம் கேட்கும், எல்லாரும் புறப்படுங்க என்கிற சத்தம் கேட்கிறது. 7வது வசனம். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். என் கூட வந்தவன் எல்லாரும் என்ன செய்தான்? 5 வரும் தீவட்டி போட. நான் முட்டாளாச்ச, நிர்விசாரம் ஆச்ச, நல்லதை செய்யாமல் கெட்டதே நினச்சிட்டு இருப்பேன். என்ன போல என்னென்னு வைத்து கொள்ளுங்க. கெட்டவனுக்கு பல சிந்தனைகள். உண்மையை உள்ளதை விட்டுட்டு மற்ற எல்லாம் கையில் தொடுக்க வச்சுட்டு இருப்பான். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்பொழுது அந்த கனிகள் எல்லாரும் எழுந்திருந்து தீவட்டை எடுத்து போனார்கள். 8வது வசனம் போடு பார்க்குறாரு. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி. இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, ஆயத்தமாக வரல. அங்கே போய் நின்றுட்டு கொஞ்சம் பைபிள் தாரியா, பைபிள் படிக்க சொல்கிறாரு பாஸ்டர், வாசிங்கன்னு சொல்கிறாரு. ஏன் வருஷம் வருத, கொஞ்சம் பைபிள் தாங்கன்னு அவன் கொடுப்பானா. அடுத்தால நான்லாம் படிக்கணும், உனக்கு தந்துட்டு நான் எங்கே போகிறது? அப்போது நமக்கு அந்த புத்தி மயக்கம் ஆயத்தமாக இல்லாததுனால எத்தனை அவமானங்கள் நம்மை சாருகிறது. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். 9வது வசனத்தில் புத்தி உள்ளவர்கள் பிரதியத்திரமாக அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் யாராவது விற்கிற இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கள். அன்னைக்கு அது பிறகு பறக்க பார்ப்போம், வீட்டுக்கு போயிடுவோமா,
ஓடி போய் ஒரு ஓட்டத்தில் எடுத்துட்டு வந்துடுவோமா? எவ்வளவு அந்த மனசு உளைச்சலாக இருக்கும், எவ்வளவு அவமானமாக இருக்கும். அதுதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாலிபர்களே, மூப்பர்களே, இளைஞர்களே, முதியோர்களே, கவனம். எப்போ மணவாளன் வந்து எதை கேட்பார், நீ எப்போ நீ ஆயத்தமாக இருந்தா அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை உனக்கு தந்துட்டு போவார். அல்லேலூயா. 10வது வசனம், அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து போய்விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷரை போல அல்ல. நிமிஷ நேரத்திலே தரிசனமாவார், நிமிஷ நேரம்தான் பேசுவார். ஆண்டவருடைய சத்தத்தை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. வளவளன்னு உங்கள்கிட்ட இருந்து கதை பேசிட்டு இருப்பாரா? அது அப்படியாக்கும், இது அப்படியாக்கும், அவ அப்படியாக்கும், இவ இப்படியாக்கும், இப்படியா பேசிட்டு இருப்பார். வருவார், ஒரு வார்த்தை இதுக்கு சொல்வார், அவர் பாட்டு போவார். அவர் கண் இமைக்கும் நேரத்திலே நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அப்படியே மணவாளன் வந்தார், ஆயத்தமாக இருந்தவர்களை அழைத்து கொண்டு போனார். கைவிடப்பட்டவர்களை அவர் யோசிக்க மாட்டார். என்ன நடந்தது? கதவும் அடைக்கப்பட்டது. 11வது வசனம். அல்லேலூயா. பின்பு மற்ற கன்னிகைகளும் என்னை போல இருக்கிற முட்டாள்களும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, ஐயோ நான் கொஞ்சம் கண் அசந்துட்டேன் ஆண்டவரே, கொஞ்சம் ஆலயத்துக்கு வர பிந்திட்டேன் ஆண்டவரே, அங்கே போன இடத்துல பேச்சு கொடுத்துட்டேன், நின்று மறந்துட்டேன் ஆண்டவரே, பைபிளை பற்றி அதை பேசிட்டு இருந்தேனா அந்த கதையில் பைபிளை மறந்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு திறக்க வேண்டும் என்று ஆண்டவரே. நீங்கள் எப்படி கெஞ்சினாலும் என்ன நடக்கும்? 12வது வசனத்தில், அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிடுவார். ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரிடத்தில் வாதாட முடியுமா? நிறைய பேர் கேட்குறோம், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னா பதில் வராது. நமக்கு நம்ம நீதிபதி, நமக்கு நம்ம நியாயம் வசதி, அவருடைய பார்வைக்கு அது அநீதி. அங்கே போய் நின்றுட்டு நான் துன்பப்படுறேன், எனக்கு ஒரே பல்வலியாக இருக்குது, எனக்கு முதுகு வலி, எனக்கு மூட்டு வலி, அந்த வலி இந்த வலி குறையலன்னு சொன்னால் பதில் வராது. பரத்திலிருந்து பதில் வராது. ஒருக்கா சொல்லுவார், சும்மா வளவளனி அங்கே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க மாட்டார். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டு கதவை பூட்டிடுவார். அதனால் பிரியமானவர்களே, 13 போட முடியுமா? 13ல் என்ன இருக்குது பார்ப்போம். ஆசையாக இருக்குது. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தயவு செய்து, நல்லதே சொல்கிறேன், தயவு செய்து இவன் ரொம்ப பேசுகிறான்னு நினைக்காதீங்க. எந்த மனுஷனுடைய வார்த்தையும் அசட்டை பண்ணாதீங்க. பலிப்பிடத்தில் நின்று பேசுகிற வார்த்தை உத்தரவாதம் நிறைந்தது. நீதி உள்ள வார்த்தையை தான் பேச முடியும். நீதிக்கு புறம்பாய் எந்த மனுஷன் பேசினாலும் கர்த்தர் பலிபீடத்தில் பேச அனுமதிக்க மாட்டார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 40வது வசனம். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, பாருங்க, ஆண்டவராகிய கிறிஸ்து ஆக்கினைக்கு உட்படுத்த போகிறார். அவரை இன்றைக்கு இரவு கெத்செமனே இன்றைக்கு இரவு அதிகாலை 2 மணிக்கு பிடிக்க போகிறாங்க. பிடிச்சி சிலுவையில் நாளைக்கு அறைய போகிறாங்க. இந்த விஷயம் கர்த்தர் அறிந்து சில சீசர்களை அவர் கூட அழைக்கிறார். நம்ம சில பிள்ளைகளை இப்போ பாருங்கள், சேம நான் சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கேனா இல்லையா? இந்த ஊழியத்தில் சேமுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதே போல் ஆண்டவருக்கு ஜெப உதவிக்கு சிலவர் தேவை. அவ்வளவு நம்ம நேசிப்பார், எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வார். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி 41வது வசனத்தில் அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, நான் சொல்கிறேன், சாம் இதை போடு புள்ளோ, அவன் போட்டால் அதுக்குள்ள காரியத்தை மேற்கொண்டு நம்ம செய்கிறத ஆண்டவர் செய்வார். அதே போல் அவர்களை ஒரு பக்கம் செபிக்க சொல்லிவிட்டு அவர் பொறுப்பாய் சில அடி தூரம் போய் முழங்கால் படியிட்டு செபிக்க ஆரம்பிக்கிறார். நான் சேமையே நம்பிட்டு இருந்தால் இங்கே நம்ம கடமையை செய்யணும். சரியாக டீச்சிங் கொடுத்தாதான்
அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அவருடைய கடமை செய்வதற்கு அவர் தேவனாய் இருந்தும் முழங்கால் படியிட்டு 42வது வசனம் என்ன சொல்லி ஜெபிக்கிறார் கவனிங்க. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். பாத்திரம், இந்த எனக்கு வரக்கூடிய கஷ்டம், இந்த பாத்திரத்துக்கு எனக்கு வரக்கூடிய கஷ்டம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அப்படி ஜெபிக்க போறோமா? ஆண்டவரே, எனக்கு தலைவலி மாறணும், நான் அப்படி போனோம்ல, இப்படி காணிக்க கொடுத்தோம்ல, அதை செய்தோம்ல, நான் உம்முடைய பிள்ளைல, இப்படி தானே நம்ம கேட்கும். ஒரு சகோதரி நேற்று, பேர் சொல்ல விரும்பலை, பிரதர் பிள்ளை அப்படி சில காரியம். அப்போ நான் சொன்னேன், அம்மா, ஆண்டவருடைய சித்தம் உங்கள் பிள்ளைக்குள்ள நிறைவேற காத்திருக்கிறார், அதற்கு ஒப்பு கொடுங்க. உதாரணத்துக்கு ஒரு சில காரியத்தை சொன்னேன். பெங்களூருக்கு நான் போன மாதம் போயிருந்தேன். 2 காலும் செயல்படாத ஒரு சகோதரர், ஒரு ஊழியக்காரருடைய மகன். கொஞ்சம் கவனிங்க. ஒரு ஊழியக்காரர், ஆஞ்சையாய் ஊழியம் செய்கிறவர், என்னை போல இதிலிருந்து கன்வெர்ட் ஆகி 35 வருஷம் ஊழியம் செய்கிறார். அவருக்கு ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும். பெண் பிள்ளை நல்லா தான் இருக்குது, ஆண் பிள்ளைக்கு 2 இடுப்புக்கு கீழே ஒன்றுமே கிடையாது. சூம்பி அந்த ஒரு காலும், ஒரு 2 காலும், ஒரு கை, ஒரு விரல் வண்ணம் தான் இருக்கும், ஒன்றுமே கிடையாது. வயசு 32 வயசு. ஆனால் அந்த மகன் ஆராதனை, கையெல்லாம் ஊக்கமாக இருக்கும், இடுப்புக்கு மேலே நல்ல ஊக்கமாக இருக்கும், ஆராதனை வீரன். அவனை தூக்கி கொண்டு தான் சேரில் இருத்தணும். அவன் பாடுறான் ஆண்டவருக்கு அவ்வளோ அக்கினியா. அப்புறம் நாங்கள் 3 நாள் நானும் என் மனைவியும் போயிருந்தோம் போன மாதம். பிரியமானவர், 2வது நாள் அவனுக்கு திருமணம் ஆயாச்சு. நல்லா கவனிக்கணும், இடுப்புக்கு கீழே ஒன்றுமே கிடையாது, சூம்பி அந்த ஒரு அப்படி இந்த காலெல்லாம் சின்ன பிள்ளை கால், ஒரு விரலும் போல் தான் கிடக்குது, தூக்கி கொண்டு இருந்தணும். திருமணம் ஆகி கொடுத்துருக்க பிள்ளை நல்ல ஒரு பெர்ஃபெக்டான, நல்ல வளர்ச்சி, அழகு, சினிமா நடிகர் போல் அழகான ஒரு பாப்பா, சின்ன வயசு. அவனு அந்த சகோதரனோட ஒரு 9 வயசு குறைவு. சந்தோஷமாக இருக்கிறாங்க. 2வது நாள் அங்கே தொடர்ந்து 21 நாள் பாஸ்டிங். நாங்கள் போகும்போது 10, 11வது நாள் அந்த மகன் தன்னுடைய பலவீனத்தை மறந்து தொடர்ந்து 11வது நாள் பாஸ்டிங். அப்போ என்னுடைய சாட்சியெல்லாம் கேட்டு அந்த மனுக்கு ரொம்ப சந்தோஷம். மனைவிட்ட சொல்லியிருக்கான், மக்களை, நமக்கு இன்னைக்கு நம்ம ஊழியக்காரருக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு கொடுப்போன்னு சொல்லி, அப்பா அன்னைக்கு கொடுக்க நம்ம கொடுப்போன்னு சொல்லி இவங்க மட்டன்லாம் எடுத்து எங்களுக்கு ஸ்பெஷல் அவங்க பிள்ளை வீட்டில், அந்த ஊழியக்காரருடைய மகன் ஆராதனை பண்ண வீட்டில். ஆனால் அவன் சாப்பிட மாட்டான், எனக்கு என் மனைவிக்கும். எனக்கு விஷயம் தெரியாது. எங்களுக்கு 1:30 மணிக்கு நாங்கள் பகல் அந்த ஜெபம் செய்தியெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட போகிறோம். சூப்பர் மணக்க மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்குது. அப்புறம், தம்பி நீங்களும் சாப்பிடுங்க. அவர் சாப்பிட மாட்டார். இன்னும் ஒரு 10 நாள் கழியும். எனக்கு சங்கடம்னா தாங்க முடியாது. அவன் மகனுடைய நிலைமை, அவன் ஆராதிக்கிற பார்த்தா அழுக வராதவனுக்கு அழுந்துடும். தன்னுடைய இயலாமை நினைச்சு கட்டுகளவு கூட அந்த மகன் ஆண்டவரிடத்துல குறை சொன்னதே கிடையாதான். தகப்பன் சொன்ன சாட்சி, என் பிள்ளை, ஆண்டவர், அப்பா நான் இப்படி இருக்கிறேன்னப்பா, என்னை போல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு என் பிள்ளை என் அறிவுக்கு என்கிட்டயோ என் மனைவிட்டயோ சொன்னது கிடையாதுன்னு அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். கவனிங்க, இன்னைக்கு ஒரு தலைவலி வந்தாலே நம்ம எத்தனை பேர் என்னையெல்லாம் புலம்பி தள்ளுறோம். எசப்பா கண்ணே தெரிய மாட்டேங்க, எசப்பா கண்டுக்கவே மாட்டேங்கிற, நான் இவ்வளோ துக்கப்படுற சொல்கிறோமா இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன், தம்பி நீ சாப்பிடுப்பளோ, எங்களுக்கு இவ்வளவு மணக்க வந்துட்டு நீ சாப்பிடாம இருந்தால் எப்படி? இல்லை அங்கிள், என் பொறுத்தனையை நீங்கள் கெடுக்காதீங்க, சாரி, மன்னிச்சுக்கிடுங்க. எனக்கு மனசு கேட்கலை. ஏன்னா என் பையலுக்கு வயசு தான் அந்த ஆளுக்கும். உண்மையிலே நான் இப்போ என் பையன் மறித்ததில் இருந்து எல்லாரையும், அந்தந்த வயசு உள்ளவங்கள நான் ரொம்ப நேசிப்பேன். எல்லாரும், அது ஆண்டவருக்கு தெரியும். ஒரு பெத்த பிள்ளை போல இருக்கா, எங்களுக்கு சமைச்சு தந்துட்டு நீ இப்படி இருக்கியப்போ, என்னால் நான் அப்படின்னா சாப்பிட மாட்டேன், ஒரே புளியாக பிடிச்சிக்கிட்டேன். ஆண்டவர் ஒன்றும் வருத்தப்பட மாட்டார். நீ நாளையிலேருந்து பாஸ்டிங் இருந்தே.
அவன் எப்படி நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக சொல்லிட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். ஐயா அப்பாவும் கேட்டுகிட்டே இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார் பேசாம. வேறு வழி இல்லாமல் வாங்கி சாப்பிட்டான். அந்த பெஞ்சாதி அழுக அப்படி அழுக, ஆண்டவரே என் புருஷன் இன்னைக்கு சாப்பிட்றாரு. அந்த புருஷன் மேலே அவ்வளோ ஒரு அன்பு. 11 நாளாக சாப்பிடாமல் இருக்கிறவர் இன்னைக்கு சாப்பிட்றாரு, ஆண்டவருக்கு நன்றி. அந்த அன்பு, அந்த ஒற்றுமை, அழகு, அதாவது நான் அந்த போட்டோவை எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம அழகாக நினச்சி நம்ம உயர்த்தி பேசுகிறோம். என் அழகுக்கு இதா அப்படி அந்த மகள் சொல்லலை. அன்பில், ஐக்கியத்தில், சாட்சியில், கர்த்தரை மகிமைப்படுத்துறதுல அந்த மகன் சொன்ன, அங்கிள் நீங்கள் நான் அவனுக்காக செபம் பண்ணும்போது, ஆண்டவரே அங்கிள் ஆண்டவருடைய சித்தம் தான் எனக்குள்ளே நிறைவேறணும், அப்படி செபம் பண்ணுங்க. ஒருவேளை அங்கிள் நான் சுகத்தோடு பலத்தோடு இருந்திருந்தால் இந்த ஆண்டவரை நான் ஆராதிக்க மாட்டேன். அவனுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான். கவனிங்க, நமக்கு அப்படி சொல்லதுக்கு தைரியம் இருக்குதா, கட்ஸ் இருக்குதா? நான் இந்த பலகீனமா என் தாயின் வயிற்றிலே பிறந்ததுனால தான், எனக்கு இந்த உபத்திரம் வந்ததுனால தான் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன். நான் பிறந்த பிரதிபலனை இப்போதுதான் அடைகிறேன், ஆண்டவரை ஆராதிக்க கிருபை பெற்று இருக்கிறேன் சொன்ன. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பாவுடைய சித்தம் தான் எனக்குள்ளே நிறைவேறணும், அவருக்காக எதையும் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இயேசு, அப்பா உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். 43வது வசனத்தை போடுப்போ. அல்லேலூயா. அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அல்லேலூயா. 44 போடு. 44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. ஆண்டவருங்க, கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிற, நமக்காக அவர் பட்ட பிரயாசத்தின் உச்சம். நமக்கு இன்னைக்கு 1 மணிக்கூர் செபிக்க முடியல, 1 மணிக்கூர் காத்திருக்க முடியல, 1 மணிக்கூர் ஆண்டவருக்காக தியாகமான ஒரு அர்ப்பணிப்பு கொடுக்க முடியல. ஒரு ரா முழுவதும் உனக்காக எனக்காக தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு அவருடைய வேர்வை துளிகள் அந்த இரத்தமாக நரம்பெல்லாம் வெடிச்சு இரத்தமாக பாயும்படி ஜெபம் பண்ணினார். நீ அப்படி பண்ணிருக்கியா? கால்வாசி உனக்கு இருக்கா? நீ எப்படி உனக்கு அதிகாரம், உனக்கு ஒரு கேட்க உரிமை இருக்கிறது? ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், என்னை குற்றப்படுத்துகிறார், நான் வேதனைப்படுகிறேன், புலம்பதுக்கு உனக்கு என்ன ரூல்ஸ் இருக்கிறது? எதை வச்சு நம்ம பேச முடியும்? பிரியமானவர்களே, தயவு செய்து நாம் மனசில் கொள்ளுவோம். 2 ராஜாக்கள் 4:1. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய உன் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாய் கொண்டு வந்தான். 2வது வசனம் படான் போடு. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். 3வது வசனம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. எனக்கு அன்பானவர்களை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே தரித்திரம், கடன், பிரச்சனை, போராட்டம், வெறுமை, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வெறுமையான இருதயத்தோடு வந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு எலிசாவை அனுப்பி ஒரு ஊழியக்காரன் வீட்டிலே தரித்திரத்தை மாற்றுவதற்கு அவர் செய்த ஆலோசனை பார்த்தீங்களா? அந்த ஊழியக்காரன் கேட்குறான், உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம். என் லைஃப்பில் எனக்கு நீ சொந்த சொத்துன்னு இருக்கிறது ஒரு குடம் எண்ணெய் தான், வேற ஒரு வருமானம் கிடையாது. அப்படி சொல்லும்போது ஆண்டவருடைய ஊழியக்காரன் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து, நான்லாம் இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஆண்டவரை, இப்படியெல்லாம் நான் ஒரு ஊழியக்காரனை என்னிடத்தில் எப்போது நடக்கும்னு அதை எதிர்பார்க்குறேன். ஆசை எனக்கு கொஞ்சம் அதிகம்தான், அப்படி தானே? இதில் பெருமை இல்லைங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக. ஒரு எலிசாவுக்கு தான் தேவனா, எலியாவுக்கு தான் தேவனா, தானியலுக்கு தான் தேவனா? ஏன் நமக்கு தேவன் இல்லையா? ஆர்வப்படுங்க, ஆசைப்படுங்க, இன்னும் ஏதாவது செய்து கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெறுங்க. ஒரு 4 பேருக்கு, ஒரு 40 பேருக்கு, ஒரு 400 பேருக்கு நன்மை செய்யும் போது அந்த சந்தோஷம் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்.
இப்ப நீங்க வாரீங்க, உங்களுக்காக பிரயாசப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி முழங்கால் படிக்கிட்டு சீனப்பட்டு அழுதா உங்க சந்தோஷம் எங்க குடும்பத்தை காக்குங்க. அந்த உணர்வுல இருங்க. நீ 4 பேருக்கு நன்மை செய்தா, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும். இந்த மனப்பான்மை எலிசாவுக்கு இருந்து ஆண்டவரிடத்துல கெஞ்சிருப்பான். சும்மா சொன்னா அவனுக்கு பாத்திரத்தில் என்ன வருமா? ஆண்டவர் சொன்ன பிறகு அவன் கேட்க ஆரம்பிச்சான். நீங்க போய் வெறும் பாத்திரங்களை கொண்டு வாங்க. 4வது வசனம், சிரம் பொடுப்புல உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். 5வது வசனம், அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். 6வது வசனம், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான். ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் நடக்குங்க. நான் உத்தரவாதம் மறுபடியும் முதலே பாடுறதுக்கு முன்னாலே சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். உங்க இல்லங்கள், உங்கள் உள்ளங்கள் நிரம்பி வழிய போகுது. அது அறையும் குறையில நிரம்பி பொங்கி 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 பொங்கி, ஹல்லேலூயா, நிச்சயமாக அந்த சந்தோஷ களிப்பு அது உங்க உள்ளம் நிறையும் போது, ஒரு மனுஷனுடைய இருதய பாத்திரம் நிறையும் போது அவனுக்கு இருக்கிற உலகளாவிய சந்தோஷம், கோடிக்கு மேல் சந்தோஷம், அது நிச்சயமா, அது சதா சர்வ காலமும் இயேசுவின் நாமத்தில் உத்தரவாதத்தோடு. அதாங்க ஒரு ஊழியக்காரனுடைய கடமை. பா, நீங்க குறைச்சி செய்யாதீங்கப்பா. ஆண்டவர் அப்படி குறைச்சி செய்யவும் மாட்டார். நுள்ளி கொடுக்கிற தேவன் இல்லை, நம்முடைய ஆண்டவர் அள்ளி கொடுக்கிற தேவன். தேவன் ஒரு குடும்பத்தை, ஒரு நபரை, ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்க தீர்மானித்து விட்டால் அது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீ எப்படி வேலை செய்து மண்டியிட்டு அங்க செய்து சொத்து சம்பாதிச்சு வச்சாலும் அதை காட்டிலும் திருடனும் கொள்ளைக்காரனும் களவாடாத ஐஸ்வர்யம், அள்ள குறையாத ஐஸ்வர்யம், பெருக பெருக இறைக்க இறைக்க ஊற்று கண்கள் திறக்கிற ஐஸ்வர்யம். குலுக்கையில நெல்லை போட்டு வச்சிருப்பாங்க, அது எடுக்க எடுக்க நெல்லு குறையாது. அப்படி ஒரு ஆசீர்வாதம். அந்த பாத்திரம் வார்க்க 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 வெறுமையான பாத்திரம் எல்லாம் நிரம்பி புல்லாகி போய்கிட்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம், நம்ம அதை பெற்றுக்கொள்ள போறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நீங்க நிறைய பேருக்கு உங்க பாத்திரத்துல இருந்து நிறைய சேல்ஸ் பண்ண போறீங்க, இலவசமா. இங்க ரட்சிப்பு இருந்தா தான் இங்க வாயிலிருந்து வரும். இந்த ரட்சிப்பு இங்க இருதயம் நிறைஞ்சாதான் இந்த ஜெபம் பிறருக்கு ரீச் ஆகும். அதை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அப்பாவிடத்துல கெஞ்சுவோம். அப்பா டேடி, இது சொல்லலப்பா, சொல்லளவு இல்லப்பா, செயலை நடத்தும்படி நம்முடைய பிள்ளைகள் ஆசைப்படுகிறப்பா. எங்க டேடிட்ட இருந்து நாங்க நிறைஞ்சு, எங்க பாத்திரம் நிறைஞ்சு இனி பக்கத்து நாங்க நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கணும். ஆண்டவரே, பாடுபடுகிறவர்களுக்கு கொடுக்கணும், கஷ்டப்படுகிறவங்களுக்கு கொடுக்கணும். ஆண்டவரே, நாங்கள் பாத்திரம், வெறுமையான பாத்திரத்தை புல் பண்ணுங்கப்பா. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, எல்லாரும் அப்படியே ஒரு மனப்படுங்கம்மா. சகோதரா, சகோதரியே, வாலிப மகளே, சகோதரியே, உன் வேதனை எல்லாம் இன்னைக்கு தீரப்போகுது. அந்த ஒரு ஊழியக்காரன் குடும்பத்திலே அந்த மகன் மரித்து போய் கடன்பட்டு வேதனையோடு இருக்கிற காலத்திலே ஆண்டவர் எலிசா என்கிற ஒரு ஊழியக்காரனை அனுப்பி அந்த வீடு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டது போல உங்க பல நாள், பல மாசம், பல வாரம், பல வருஷங்கள் துன்பத்தின் அப்பத்தையே புசித்து வேதனையும் துன்பமும் அழுகையும் கண்ணீரும் போராட்டமும் அவமானம் இப்படியாய்ப்பட்ட ஒரு அவல நிலையில் வாழ்ந்த அந்த வீட்டை போல இன்னைக்கு ஒரு செழிப்பை நிரம்பி வழிகிற பாத்திரமாய்
குறைவுகளை நிறைவாக்குற பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா அடிமை நாவிலிருந்து ஆண்டவரே இந்த குறைப்பட்டு இருக்கிற இந்த இடத்துல வந்திருக்கிற குறைப்பட்டு காணப்படுகிற எல்லோருடைய வீட்டு பாத்திரங்களும் உள்ளத்தின் பாத்திரங்களும் வீடும் 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 உள்ளமும் 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 நிரம்பி 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 கைகளை தட்டி விசுவாசத்தோடு நிரம்புகிறது 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 பரிபூரணம் அடைகிறது பரிபூரணம் அடைகிறது குறைவுகள் மாறுகிறது குறைவுகள் அப்படியே நிறைந்து வருகிறது பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றுகிறார் ஊற்றுகிறார் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் தரித்திரத்திலே இருந்த பாரப்பட்டு கஷ்டப்பட்டு உடைந்த உள்ளமாய் வருத்தப்பட்ட அந்த இடத்தை எண்ணெயினாலே காயப்படுத்தி காயம் கட்டி அதை குணமாக்குற அந்த எண்ணெய் குணமாக்குற எண்ணெய் இறங்குகிறது இறங்குகிறது உன் உள்ளத்திலே இறங்கி கொண்டிருக்கிறது ஊற்று கண்கள் திறக்கப்படுகிறது ஜீவ நீரூற்றுகள் பாத்திரத்தை நிரப்புகிறது பெற்றுக்கொள் 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 எல்லாரும் 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 இருதய நிரம்போடு நிரம்போடு நிரம்பி 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 வழியும் யாரும் குறைவோடு போகக்கூடாது யாரும் குறைவோடு போடு பழைமை எல்லாம் ஒளியட்டும் பழைமை குணங்கள் மாறட்டும் மாமிச கிரியைகள் அழியட்டும் புதிய சிறுசி பரிசுத்த ஆவியினாலே எண்ணெயாலே பூசப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே 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 குறைவுகளை நிறைவாக்குற தேவனே இரட்சகரே மீட்பரே எங்களை நிரப்பு 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 அப்பா நிரப்பு டேடி நிரப்பு எல்லாருக்குள்ள நிரம்பி வழிகிற அனுபவத்தில் நிரப்பட்டு சந்தோஷம் மகிழ்ச்சி களி கூறட்டும் பரவசம் அடையட்டும் இருதயம் கர்த்தருக்குள் களி கூற செய்யும் ஆண்டவரை அடையாளப்படுத்தும் வெளிப்பாடை கொடும் ஆண்டவரை அதற்குடைய மேன்மையை காண செய்யும் பாத்திரம் நிரம்ப 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 உள்ளம் நிரம்பி 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 பொங்கி 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 ஓரா சாதார கபல சிகாந்தரா பிறருக்கு கொடுக்க 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 இறைக்க இறைக்க ஊறுகிற கிணறாக இருதயத்தின் அடித்தளத்தில் இருந்து ஜீவ கண்கள் ஜீவ ஊற்றுகள் புறப்படட்டும் புறப்படட்டும் எப்போதும் 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 என்னாலும் எவ்வேளையும் எக்காலமும் என் நேரமும் சந்தோஷம் சந்தோஷம் பரவசம் கர்த்தருக்குள் 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 இரட்சகருக்குள் ஒரு குறைவின்றி வாழ்நாள் முழுவதும் சந்ததி சந்ததி தலைமுறை தலைமுறைக்கும் நிரம்பி வழிகிற அனுபவத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் பெற்றுக்கொண்டோம் 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 கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி தேவனே உமக்கு நன்றி பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே பாத்திரத்தை குறித்து பேசினீரப்பா உடைந்த பாத்திரம் இனி எங்கள்கிட்ட இல்லை எங்க பாத்திரத்தை முழுமையாக்கி விட்டீர் ஆண்டவரே பித்தள பாத்திரமாய் இரும்பு பாத்திரமாய் தகர பாத்திரமாய் ஓட்ட பாத்திரமாய் இருந்த பொன்னான பாத்திரமாய் வெள்ளியின் பாத்திரமாய் பிறர் விரும்பப்படத்தக்கதான பாத்திரமாய் எல்லாரும் நேசிக்கப்படத்தக்க பாத்திரமாய் எல்லாருக்கும் உதவி செய்கிற பாத்திரமாய் எங்களையும் எங்கள் சம்பத்துக்களையும் விசேஷித்த நன்மையாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை மத்தியான வேளையிலே நிறைவான சந்தோஷத்துடன் என் தேவன் நிறைவான பொங்கி வடிகிற பாத்திரமாக ஆண்டவரே எங்களை நிரப்பி ஆசீர்வதித்த தேவனுக்கே சோத்திரப்பா உங்களுக்கு நாங்க கடமைப்பட்டு இருக்கிற டேடி உங்க அன்பை மறக்க மாட்டப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாயிட்ட கற்பனை ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் முழுமையாக சுதந்தரித்து ஆளுகை செய்ய போகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உம்மை மறக்காதபடி எங்களுக்கு நல்ல இருதயத்தை தந்தருளும் சுவாமி உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.